ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லுக் மேக்ஸிங்னு இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்குல்ல, அதை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி லுக் மேக்ஸிங் ஜேர்னியை நான் ஆரம்பித்தேன். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் கதை, நான் டீம், என்ன மேட்ச்சு எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு லுக் மேக்ஸிங் மொத்தம் நான் அஞ்சு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதான் லுக் மேக்ஸிங்னா என்ன, அதை ஏன் பண்ணணும், அது யாரெல்லாம் பண்ணலாம், அப்புறம் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸில் என்னென்ன பண்ண போகிறோன்றதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு தான் இன்ட்ரொடக்ஷன். லுக் மேக்ஸிங்னா என்ன, நம்ம இருக்கிற மூஞ்ச ஒர்க் அவுட்டு, ஃபேஸ் கோர், அதான் ஃபேஸ் கோர்னால் ஃபேஸ் எக்ஸசைஸ், மியூவிங், தம்பிளிங், அது எல்லாத்தையும் என்ன கதை, அதுதான் லுக் மேக்ஸிங்னா அதான். அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஒன்றா. ரெண்டாவது, எதுக்காக லுக் மேக்ஸிங் பண்ணணும்? ஒய் டூ லுக் மேக்ஸிங்? முடியலடா என்னால். இந்த 10வது 11வது 12வது படிக்கும் போதெல்லாம் எப்படி திரும்ப கலாய்ப்பாங்க, ஒரு மனசாட்சியே இல்லாமல் ரோட்டில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கூட பார்த்து சிரிப்பாங்க ஒரு மாதிரி. ஐயோ, ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப அந்த மனசு உண்மையாக எனக்கு வலிக்குது. என் ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்டுலாம் இல்லை அந்த அளவுக்கு. ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இந்த மற்றவங்க, இந்த பிடி சார், அவங்களாம் போட்டு என்ன கலாய்ப்பாங்க. என்னடா இது மூஞ்சி, ஏன்டா இப்படி இருக்க ஒரு மாதிரி பார்க்க குளிரா போயிட்டு. எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் போயிட்டு, நீலாம் மூஞ்சை கழுவி எத்தனை நாள் ஆகுது? என்ன இப்போ தான் கழுவிட்டு வந்துருப்பேன் மூஞ்சி, நான் என்ன பண்ணுறது, அப்படி பிறந்துட்டேன். இதில் என்ன ரொம்ப கலாய்ப்பாங்க. ரொம்ப இப்போ நான் அது பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு மன உளைச்சலாக ஆளாயிரும் எப்பயுமே. இப்போ நான் கண்ணாடியை பார்த்தா கூட, இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ நான் கண்ணாடியை பார்த்தா கூட அந்த இதெல்லாம் ஞாபகம் வரும், அந்த மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக இந்த லுக் மேக்ஸிங்கில் ஒன்று கூட இது இந்த யூடியூப்பில் எதை பார்த்தது எதுவுமே கிடையாது. ஒன்றா நானே ரிசர்ச் பண்ணி நானே முறைக்க பண்ணுறேன். எதுனா ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னா அதை உட்காந்து பண்ணிடுறேன். 1 வாரம் 2 வாரம் பண்ணி பார்ப்பேன். 100% ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக. இப்போ எதுக்காக நான் இப்போ வந்து குளிக்காமலாம், மூஞ்சி கழுவாமல், பல்லு விளக்காமல் எதுவுமே பண்ணல. 1 வாரமாக என் ஃப்ரெண்டு வீட்டில் நைட்டு தூங்காமல் 3 மணி 4 மணிக்கு தூங்கி சாப்பிட்டு கடைசி ரொம்ப இப்போ வந்து ரொம்ப கேவலமாக உட்காந்துருக்கேன் உங்கள் முன்னாடி. எதனாலனா அது ஒரு வீடியோக்காக தான், பயங்கரமான ஒரு வீடியோ அது பின்னாடி வந்துட்டுருக்கு. அதான் இப்போ 2வது தான் எதுக்காக பண்ணுறோன்றது சொல்லிட்டேன். எல்லாரையுமே ஒருத்தர் கலைச்சிருப்பாங்க, அவங்க முன்னாடி கெத்தாக நிற்கணும். இன்னொன்று ஒன்று இருக்குது, லுக்கு வந்து தேவையில்லை, கன்ஃபார்ம் லுக்கு தேவை, அழகாக இருக்கணும். லுக் மேட்டர். லுக் இல்லைன்னா ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டம். பண்ணணும் லுக் மேக்ஸிங். 3, பொட்டென்ஷியல். அதான் ஒருத்தர் பார்த்தாலே தெரியும், இவர் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ எனக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையானா எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லாது முடியும், என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பொட்டென்ஷியல் இருக்கோ இல்லையோ, யாராக இருந்தாலும் எப்படி வேணால் மாறலாம். மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் வந்து ஃபேஸ் கவர் போடுவேன். யாருக்குமே தெரியாது, என் வீட்டுக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஃபேஸ் ஸ்கோர், இந்த ஆப் ஸ்கோர்னு சொல்லுவாங்கள்ல, நான் வந்து எனக்குன்னு வச்ச பேர் ஃபேஸ் ஸ்கோர். அதில் ஒரு 1 மணி நேரம், காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்டு, அரை மணி நேரம் வேறு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு ஒர்க் அவுட்டு பயங்கரமாக பண்ணுவேன். பொட்டென்ஷியல் எனக்கு இருக்குது, அதை நான் வந்து மேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்கின். கடந்த 2 வாரமாக அன்னேமாரி லேஸு, குர்குரே, மஞ்சி, கொக்கோலா இதுன்னு அடிச்சு காலி பண்ணி, எதனாலனா அந்த ஒரு வீடியோக்காக மொத்தம் என்னோடய ஒட்டுமொத்த ஸ்கின்னையுமே நான் டேமேஜ் பண்ணிட்டேன்னா என் உடம்புல கூட எஃபெக்ட் காட்டுது. இந்த மூஞ்சில் இவ்வளோ செதெல்லாம் என் மூஞ்சில் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி இந்த ஜாலைன்னு உள்ளே போன மாதிரி இருக்குது. ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கேன் இப்போதைக்கு. அந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கின்னுனா அதான் அந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, சீரம், இதுன்னு எல்லாம் யூஸ் பண்ணணும் தான். எல்லாத்தையும் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். அது நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோஸில் பர்ஃபெக்டாக நம்ம பார்ப்போம். அதுவும் என்னோடய பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு மாவுலாம் தயாரித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து என்ன, ஏதோ பேசுறது, அதான் அடுத்த வீடியோஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்.
இந்த லிப்பு பிங்க் கலர்லாம் மாற்றுறது, மூக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது, கண்ணு, ஐப்ரோ தான் முக்கியமே இருக்கிறது. ஐப்ரோக்கு பெரிய கிளாஸே இருக்குது. அப்புறம் முடி வந்துட்டு என் பழைய முடி வந்துடும், வளர்த்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், 4 விஷயத்தை பேசா. அதான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா, ஒரு இதையும் மேக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு மனுஷன் எப்படி ஒரு லுக் மேக்ஸிங் பண்ணி எப்படி ஒரு அபோவ் 8 10க்கு ஒரு 9, இப்போ வந்து அதான் 10க்கு 8க்கு ஒரு 9 அந்தமாரி வரா மாதிரி ஒரு ஃபேஸ் கார்டு, என்னோடய ஃபேஸ் கார்டை நான் மாற்ற போகிறேன். அது என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக பேசுவோம், பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ரொம்ப கலாச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும். ரிவெஞ்ச் நான் எடுத்துட்டேன். சில பேர் என்னமாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ரொம்ப கலாச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். நான் இருக்கவங்களுக்கு ரொம்ப பேசுகிறேன். ஓகே, பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோஸில் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் பார்ப்போம். பை பை.